அனைவருக்கும் காலை வணக்கம். என் அன்பு உறவுகளே, என் அருமை நண்பர்களே, இன்றைய பொன்னான காலை பொழுது நமது முப்பாட்டன் திருவள்ளுவனுடைய ஆசீர்வாதத்தில் அனைவருக்கும் மிக சிறப்பாக அமைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், எப்போ பார்த்தாலும் அந்த கட்சிக்காரங்களையும் ஆட்சியாளர்களையும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறான் ஜெய்சங்கர் அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்லலாம், 1992 கட்சி ஆரம்பித்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல கோடிக்கு சொத்துக்கு அதிபரானாங்க. வெள்ளம் வண்டி வச்சிருந்த ஐயா எடப்பாடி சாமி இன்றைக்கி பல கோடி சொத்துக்கு அதிபரானார். டீ கடை வச்சுருந்த பன்னீர்செல்வம் பல கோடி சொத்துக்கு அதிபரானார். ஆனால் இன்றைக்கும் அன்றைக்கி கவலையில் ஓட்டியிருந்தாங்க, கவலை வச்சு விவசாயம் பண்ணியிருந்தாங்க. நம்ம பாகூர் கிராமத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி கவலை வச்சு விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் பாகூர் கிராமத்தில் 50% பேர் இன்ஜின் வச்சு எண்ணெய் ஊற்றி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் மின்சாரம் கொடுக்க முடியாதா? இலவச மின்சாரம் அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடாதா? கொடுக்க முடியாதா? நான் என்ன கேட்குறேன்னா, யார் வேணாலும் ஆட்சியில் இருங்க, வருஷம் பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் எங்களுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பண்டு ஒதுக்குறீங்களே, அது எங்கே? அதில் கொஞ்சமாவது கொடுங்க. முக்கால்வாசி கூட நீங்கள் தின்னுங்க. நீங்கள் 75% தின்னுங்க, எங்களுக்கு ஒரு 25% ஒதுக்கணுமா இல்லையா? ஐயா காமராசர் காலத்தில் தான் பொருளாதாரம் கிடையாது, இந்த மாதிரி கணினி காலம் கிடையாது. இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கிறோம், கணினி முன்னேற்றத்தில் இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் போதாதா? ஊரில் என்னென்ன நடக்குது, எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு போதாதா? முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ அது சரி பண்ண முடியாதா? ஏன் சரி செய்யாமல் நம்மளை இன்னும் அடிமையாகவே வச்சுருக்கிறாங்க? அந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும். இப்போ இவங்கெல்லாம், இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒரு வட்டத்துக்குள்ளவே தன்னை சுருக்கிக்கின்னு இதுதான் நம்ம தலையெழுத்து, இதுதான் நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கஷ்டமான அந்த அடிமையாக இருக்கிறத கூட ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, வாழ்க்கையை தேடிட்டு இருக்கோம். என்னை போல் சமூக ஆர்வலர்கிட்டையும் படிச்சுட்டு தன் தகுதிக்கேற்ற வேலை இல்லாத வேலை தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, பட்டதாரி, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க வாழ்க்கைனா என்னான்னு. அவங்க சொல்லுவாங்க. இந்த 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 ஆட்சியாளர்கள் நமக்கு என்ன பண்ணாங்க, என்ன செய்தாங்கன்னு அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதனால் இதுவாருங்க, 5 பைசா வைத்த தீப்பெட்டி, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளுன்னு சொல்கிறேன், 5 பைசா வைத்த தீப்பெட்டி இன்றைக்கி 2 ரூபா. 5 பைசா வைத்த காலத்துலேயும் நம்ம மருத்துவ வரி, கல்வி வரி, ரோட்டு வரி, தண்ணி வரி எல்லாம் கட்டிட்டு தான் அந்த தீப்பெட்டியை வாங்கணும். இன்றைக்கி 2 ரூபா விற்குன்னு சொல்லுவோம், அந்த தீப்பெட்டியை வாங்கிட்டு தாங்கிறோம், வரி கட்டி தான் வாங்கிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயரவே இல்லை. ஏன்? ஆனால் அரசியல்வாதிங்க மட்டும்தான் உயர்ந்துங்கிறாங்க. இதிலேருந்து மாறணும்னா வருங்காலத்திலேயாவது சின்னங்களை பார்த்து ஓட்டு போடுறத விட்டுட்டு நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் பார்த்து ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வாங்க, ஒரு புதிய அரசியலை உருவாக்குங்க. இதுவரை எனது காணொலி காட்சியை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கோடான கோடி நன்றி. இரத்த தானம் செய்தால் பல உயிர்களை காப்பாற்றலாம், உடல் தானம் செய்தால் இறந்தும் இந்த பூமியில் வாழலாம். தாய், தந்தை, தாய்மொழி நம் கடவுள், திருக்குறள் நம் புனித நூல்.